transferring with Matthew chapter 19 verse 29 and Mark chapter 10 verse 29 and 30. மத்தேயு 19:29 மார்க் 10:29-30 இதே காரியம் தான் நடக்குது. Jesus said you will receive 100-fold. ஆண்டவர் சொன்னா நீ எல்லாவற்றையும் 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள். The Christians have always understood it at the 100-fold better than the lands and the wife and everything that we have. நிலத்தை காட்டிலும் மனைகளை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் அதை காட்டிலும் 100 மடங்கு மேன்மையானவைகளை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னதாக கிறிஸ்தவர்கள் இன்று வரை புரிந்து கொள்கிறார்கள். Apostle Paul explained this in Philippians chapter 3 verse 1 to 11. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனங்கள் வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் இதை விளக்கி சொல்கிறார். He said, I am considering those things, all that I had as garbage for the Christ. That is the joy that we have in Christ. எனக்காக இருந்த எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதுவே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் என்கிறதை அவர் சொல்கிறார். My friends Muslims, என்னுடைய அருமையான இஸ்லாமிய நண்பர்களே, you have been listening all this to a great extent. இந்த எல்லாவற்றையும் நீங்கள் பூர்ணமாக கேட்கணும். Do you have the joy that comes from having the relationship with God? இறைவனோடு கூட இருக்கிறதான உறவிலே உங்களுக்கு அந்த உண்மையான சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டா இருக்கிறதா? Do you know God personally? உங்களை இறைவனை தனியாக அனுபவிக்கிற அல்லது தனியாக இறைவனை தெரிந்து கொள்கிறதான அனுபவம் இருக்கிறதா? Ask the Christians over here. இங்க இருக்கிறதான கிறிஸ்தவர்களை பார்த்து கேளுங்க. When we have accepted our Lord Jesus Christ as our personal savior, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபோது our joy is 100-fold than anything that we had. எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் எங்களுக்கு இருக்கிறதான மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி 100 மடங்கு அதிகம் என்பதை சொல்ல முடியும். All the rituals that you do, நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களும், you will never have this joy that the Christ promised until and unless you accept him as your personal savior. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இப்படிப்பட்டதான காரியம் சந்தோஷம் இருக்க முடியாது. Jesus Christ did not die for our sins alone. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்துக்கு மாத்திரம் மரிக்கவில்லை, he died for your sins as well. அவர் உங்களுடைய பாவத்துக்குமாகத்தான் மரித்திருக்கிறார். So we invite you to have the same joy that we are having in Christ with you also. நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எங்களுக்கு இருக்கிறதான அதே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம்.